இந்த மாதிரி ஸ்க்ரூ பாக்ஸ் வீலோட இருக்கும். இதை எடுத்துட்டு ஒன்றுத்துக்கும் 4 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணணும். இந்த 4 சைடுக்கும் லாக் பண்ணணும். இப்போ நீங்க வீல் ஃபிட் பண்றதும் அப்புறமா திருப்பி ஆங்கிள் ஃபிட் பண்ற வீடியோ பார்த்தீங்க. இப்போ நாம இந்த மிஷினோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அப்புறம் ஒர்க்கிங்கும் பார்க்கலாம். பாருங்க, இந்த மிஷின் வந்து உங்களுக்கு தைவான் மேக். மோட்டர் வந்து பாருங்க மேட் இன் தைவான் இருக்குது. ஸோ பாருங்க, மேட் இன் தைவான் இருக்குது, காப்பர் மோட்டர். அப்புறம் கியர் பாக்ஸ் நார்மல் மிஷினோட கொஞ்சம் ஹெவி மிஷின் வரும். தைவான் மேக்ல இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸ் வந்து ஸ்க்ரட்ச் பிளேட் வந்து ஜப்பான் மேடு. இந்த ஸ்க்ரட்ச் புள்ளி அப்புறமா ஸ்க்ரட்ச் பிளேட் வந்து காயில், அப்புறம் ஸ்க்ரட்ச் வந்து ஜப்பான் டைப். ஸோ ஜப்பான் வந்து இம்போர்ட் பண்ணி தைவான்ல ஃபிட் பண்றாங்க இந்த இது உண்டு. அப்புறமா இது அலுமினியம் கேஸ்டிங். உங்களுக்கு இந்த ரவுண்டர் பிட் அசம்பிளி வரும். டென்ஷனிங் பொசிஷன் அசம்பிளி, ரவுண்ட் பெல்ட் அசம்பிளி வரும். ஸோ இந்த பெல்ட் மூலமா உங்களுக்கு கட் ஆகும். அப்புறமா நார்மல் மிஷின்ல வந்து இன்டர்னல் வந்து ஷார்ட் தான் வரும், இல்லை ஷாஃப்ட். ஆனா இதுல வந்து அவுட்டர் ஷாஃப்ட் வரைக்கும் லென்த் இருக்கு. டைட் அட்ஜஸ்ட் பண்றது, டைட் அட்ஜஸ்ட் பண்றது வந்து உங்களுக்கு வெளில இருக்கும். அப்புறம் இதுல எவ்வளவு இருக்குதுன்னு இந்த ஆங்கிள் வச்சு பண்ணிக்கலாம். டைட் எவ்வளவு இந்த சைட்ல ஆங்கிள் இருக்கும், டைட்டா லூஸான்றது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பக்கம் வந்து ஜஸ்ட் பாருங்க, டைட்டு கம்மி தாசின்னு இருக்கும். இப்போ நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா லூஸ் ஆகும் பாக்ஸ். அதே நீங்க டைட் பண்ணா கிளாக் வைஸ் நீங்க லூஸ் டைட் பண்ணீங்கன்னா, த்ரெட் டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகும் பாக்ஸ். ஸோ நீங்க பாக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க திருப்பணும். அப்புறமா
இங்க பாருங்க, இதுதான் அவங்களோட கம்பெனியோட அந்த மாடல் நம்பர் JN740ன்றது அவங்களோட மாடல் நம்பர். இது மேக் வந்து தாய்வான் மேக்கு. மாடலோட கம்பெனி பிராண்ட் பேர் வந்து சார்லி மேக்குன்னு, சார்லி கம்பெனி பேர் சார்லி. பிராண்டோட அந்த மாடல் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே இதுல இருக்கும். மேட் இன் தாய்வான் போட்டு நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாடல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த கம்பெனி டீடைல்ஸ் வந்துருக்கு. அப்புறம் இதோட திக்னஸ், பிளேட் திக்னஸ் பார்க்கலாம். பாருங்க 1.9 வருது உங்களுக்கு. பாருங்க 1.10, ஆல்மோஸ்ட் 2 mm திக்னஸ் வரும் பிளேட் உங்களுக்கு ஹைட். அதே பாடி திக்னஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் 2.9. ஸோ 2.9 நீங்க 3 வச்சுக்கலாம், அவ்வளோ mm உங்களுக்கு திக்னஸ் இருக்குது பாடி திக்னஸ். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு 100 kg வரைக்கும் வெயிட் தாங்கும் அந்த பிளேட்ல. அப்புறமா இன்னொன்னு இதுல ஹீட்டர் இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஹீட்டர் பிளேடுக்கு வந்து இந்த ஹீட்டர் பிளேடு இது ஹீட் ஆகிறதுக்கு, சீலிங் ஆகிறதுக்கு இந்த ஹீட்டர் பிளேடு, அதோட கண்ட்ரோல் வந்து இந்த சைட்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல ஸ்டாண்டர்ட் அந்த நார்மல் பேஸ்ல இருக்கணும். ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா STன்னு அது ஸ்டாண்டர்ட், அதுல தான் இருக்கணும். வேண்டரும் அதிகப்படுத்திக்கலாம் பட்டிக்கு தகுந்த மாதிரி. அப்புறமா இது வந்து உங்களுக்கு இங்க ஐரன் கேஸ்டிங் வரும். இங்க மேலேயும் கீழே ஐரனோட கேஸ்டிங் பீஸ் வரும். ஸோ ஐரன் தான் மொத்தமா இது. உங்களுக்கு கேஜ் ஹெவியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். செக் பண்ண முன்னாடி பாருங்க, டூல் கிட்ல வந்து பிரேக் ரப்பரு, ஸ்க்ரூ டிரைவரு, ஆயில் கேனு, ஸ்ப்ரிங், ஃபியூஸ் எல்லாமே செட்டா வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, இது ஆன் பட்டன். நீங்க ஆன் பண்ணோடனே சிஸ்டம் ஆன் ஆகும், மோட்டர் ரன் ஆக ஆரம்பிக்கும். அதே இது வந்து டைமர், லென்த் டைமர்னுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு சீலிங் எவ்வளவு வேணும்ன்றது, பட்டி வந்து உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுன்றது செட் பண்றது. நீங்க செட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு நீங்க செட் பண்ண அளவுக்கு வரும். அதே ரீசெட் பட்டன் வந்து உங்களுக்கு எப்படின்னா, நீங்க ரீசெட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி பிரஸ் பண்ணா பின்னாடி போகும், 2ஆம் வாட்டி பிரஸ் பண்ணா கட் ஆகும். எப்பனா பட்டி மாட்டிக்கும் போது யூஸ் ஆகும், அப்பப்போ யூஸ் ஆகாது, எப்பனா ரியல் தான் யூஸ் ஆகும். ஆனா ஃபீடிங் பட்டன் வந்து எப்படின்னா, நீங்க தான் பட்டி இப்போ அதிகம் தேவைப்படுது ஒரு பாக்ஸுக்கு அப்படின்ற போது நீங்க செட் பண்ணிருப்பீங்க, அது இன்னொரு வாட்டி தான் சைக்கிளுக்கு வரும் செட் பண்ணது. உங்களுக்கு அப்போ இமீடியட் வேணும், இன்ஸ்டன்ட் வேணும்னா நீங்க ஜஸ்ட் இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி வரும். அப்படி. சோ இப்போ நாம பாக்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இது பாக்குற முன்னாடி பாருங்க, இங்க இந்த பிளேட் பாத்தீங்களா, இந்த பிளேட்ல ஹெச்ஐ உள்ள வரணும். இது உள்ள போய் இன்செர்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த இவ்வளவு தூரம் வரணும். இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா சுவிட்சோட லிவர் இருக்குது, அந்த லிவர் நீங்க டச் ஆன உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆகும். இப்போ நான் மேல காட்டுறேன். ஆக்சுவலா உள்ள இந்த பிளேட்டுக்குள்ள நீங்க இன்செர்ட் பண்ணும்போது உள்ள போனதான் உங்களுக்கு சைக்கிள் ஆன் ஆகும். பாருங்க, இப்ப பாருங்க டைட் பாருங்களேன். ஏன்னா டைட் இங்க தான் நீங்க பார்க்கணும். பாருங்க, இந்த காரணம் தான் பார்க்கணும். இப்போ இந்த பாக்ஸ் இன்னும் டைட் பண்ணலாம். டைட் வேணும்னா உங்களுக்கு டைட் இன்னும் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இது பக்கத்துல ஒன்று அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிளாக் வைஸ்ல நீங்க திருப்பிக்கணும். நான் ஒரு 3 த்ரெட் திருப்பிக்கிறேன் பாருங்க, 3 த்ரெட் திருப்பிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க நம்ம அப்பே பண்ணும்போது டைட் முடிஞ்சது. இப்போ பாருங்க அதோட டைட் ஆயிருக்குது பாருங்க, இதோட பாருங்க, இது பாருங்க பாருங்க. ஸோ இன்னும் டைட் வச்சு பார்க்கலாம். வேணா இன்னொரு த்ரெட் நான் 2 த்ரெட் உங்களுக்கு டைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, பக்கத்துல இன்னும் அடிக்கலாம். பாருங்க, இப்ப பாருங்க, நீங்க வந்து இதோ இங்க பாருங்க, பாருங்க எவ்வளவு டைட் வந்து பாருங்க. இந்த 3 டிஃபரெண்ட் பார்த்தா பாருங்க, நார்மல், மீடியம். உங்களுக்கு இது பாருங்க, அந்த பாக்ஸே ஃபோல்ட் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. இதுல ஃபோல்ட் ஆகல, இது லைட்டா ஃபோல்ட் இருக்குது. இதுல பாருங்க ஃபுல்லே ஃபோல்ட் ஆகிடுது பாருங்க. இது பாருங்க பாருங்க, ஃப்ரீயா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு டைட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் இந்த மிஷின் வந்து 100 kg வெயிட் தாங்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு 100 கேஜி பண்ணு அடிக்க முடியும். வெயிட் பண்ணுங்க. கட் ஆகாது. இது எங்க யூஸ் பண்ணுவோம்? சுவிட்ச் கியர்ஸ், அகர்பத்தி கம்பெனிங்கோ, அப்புறமா எங்கெல்லாம் வெயிட் இருக்கிற மாதிரி பொருள் இருக்குதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். வெயிட் அதிகமா இருக்குன்ற போது இந்த மிஷின் பெஸ்ட். காட்டன் பாக்ஸ் திக்னஸ் வந்து ஒரு 7 பிளே மேல போகும்போது ஹெவி திக்னஸ் வரும். அப்ப அது ஹெவி திக்னஸ் போடும்போது ஐட்டமும் கொஞ்சம் ஹெவி வெயிட் போடுவாங்க. ஸோ அந்த ஹெவி வெயிட் இருக்கிற கம்பெனிகள்லாம் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு இதுல வந்து உங்களுக்கு 100 கேஜி வெயிட் தாங்குறதால நீங்க ஆறாம நீங்க இதை வச்சு அடிச்சு கடிக்கும் போது டைட் பட்டி பிச்சுக்கிறதோ இல்ல பட்டி எங்கேயும் இது கட் ஆகுறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இதுல கொடுக்காது. இது ஹெவி ரொட்டேட் மிஷின். ஸோ ஹெவி பர்பஸ் யூஸ் பண்றவங்க இது வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே வந்து சேரும்.